அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்கிட்ட இருக்கிறதுலையே ஒரு ஸ்வீட் மெமரிஸாக இருக்கும்ல, எல்லாருக்குமே ஒவ்வொரு சாரீஸ் வந்துட்டு ரொம்ப மெமரிஸாக இருக்கும்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்குமே சில சாரீஸ் எல்லாம் ரொம்ப ஸ்வீட் மெமரிஸாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு சாரீ பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ் சாரீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே மேரேஜ் சாரீ ரொம்ப பிடிக்கும்ல, அதே மாதிரி தான். அதுவும் இது மாதிரி டார்க் மெரூன் கலரில் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே இந்த கலர் வந்துட்டு ரொம்ப சூட் ஆகும். மோஸ்ட்லி கல்யாணனாலே இந்த கலரில் தான் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு சாரீ பார்த்திங்கன்னா இதுதான். செகண்ட் சாரீ பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்த சாரீ தான். இதுதான் பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்து அவங்க பையன்கிட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க. அது ஒரு மாதிரி அழுகே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவங்க எனக்குன்னு எடுத்து கொடுத்து விட்டுருந்தாங்களா. மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க எப்படி இருந்தாலும் மாமியார் மருமகளுக்கு சின்ன சின்ன கிளாஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும்ல. அந்த மாதிரி தான் எனக்கும் எங்கள் மாமியாருக்கு இருக்கும். அப்புறம் சமாதானம் ஆயிடுவோம். அதே மாதிரி தான் இருந்தாலும் அவங்க எனக்காக எடுத்து கொடுத்து விடும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த சாரீ பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனோட வளகாப்பு, எங்கள் அண்ணனோட ஒய்ஃபோட வளகாப்பு. அதாவது பார்த்திங்கன்னா எங்கள் மச்சி என்னோடய ஓன் பிரதர். எனக்கு ஒரே ஒரு பிரதர் தான். யாரும் கேட்டிருந்தாங்க உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே ஒரு பிரதர் தான் இருக்காங்க. அவங்க வளகாப்புக்கு எடுத்த சாரீ இது பார்த்திங்கன்னா என்னோடய மாமியாருக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். எப்படியும் ஜனவரி மந்த் வந்துட்டு நாங்கள் ஊருக்கு போவோமா, இது வந்துட்டு நான் எடுத்தேன். இருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சா, சரி நம்ம மாமிக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஊருக்கு போகும்போது நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நான் சாரீ எடுக்கும்போது அதுவும் வந்துச்சு. அப்படியே உங்ககிட்ட காட்டிட்டேன். இது நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும், கட்டினதே தெரியாது. அந்தளவுக்கு துணி வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது எங்கள் மாமியாருக்காக வச்சுருக்கேன். அதை அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய வளகாப்பு சாரீ என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு எடுத்து கொடுத்தது. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்மளால் வெயிட்டாலாம் கட்ட முடியாதுல்ல. அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தது. ஹஸ்பண்ட் சொல்லி என் நாத்தனார் எனக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்களோட செலெக்ஷன் தான் இது. சூப்பராக செலக்ட் பண்ணுவாங்க அவங்களுமே. அவங்க எனக்காக எடுத்துகிட்டு வந்தது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மெரூனு, பிங்க்கு அந்த மாதிரி கலர் தான் எனக்கு எப்பயுமே அமையும். அதே மாதிரி தான் இந்த சாரியும் கிட்டத்தட்ட அந்த கலரில் தான் இருக்கும். கட்டினாலும் அழகாக இருக்கும், கட்டின மாதிரியே தெரியாது. நம்ம நார்மலாக வீட்டில் செட் கட்டுவோம்ல, அந்த மாதிரி தான் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த சாரீ வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கல. இது எங்கள் மச்சியோட வளகாப்பில் எங்கள் அம்மா எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஒரு டார்க் பிங்க் கலரில் வைலட் கலர் பார்டர் வச்சு சூப்பராக இருக்கும் இந்த சாரியுமே. இதுவுமே லைட் வெயிட்டாக தான் இருக்கும். பட்டு புடவைலாம் இப்போ லைட் வெயிட்டாக வர ஆரம்பித்தனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா என்னோடய பெஸ்ட்டு சாரீ. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. அதனால் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்ல. அவங்களோட சேலரியை சேர்த்து வச்சுட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. அதனால இது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. அதனால் பத்திரமா வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட்டுன்னு ஒரு சாரீ இருக்கும்ல, அது பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் சாரீ தான். ரொம்ப ப்ளைனாக இருக்கும். நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு அப்பப்போ சவுண்ட் கொடுப்பாங்க, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேசும்போது பாப்பா விளாண்டுட்டு இருக்காங்க. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. நல்லா ப்ளைனாக இருக்கும். ப்ளவுஸ் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அதனால் இது என்னோடய ஃபேவரெட் சாரீ. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சனால இதை நான் எடுத்துட்டேன். கை ஃபுல்லாகவே ஒர்க் இருக்கும். தைக்கும்போது மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஏன்னா அது ஃபுல்லாக ஒர்க்காக இருக்குல்ல. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான். இந்த சாரீ பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் கட்டிட்டுலாம் இருக்க முடியாது, அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கும். வாங்கும்போது ஆசையாக வாங்கியாச்சு. ஆனால் இப்போ கட்டுறதில்ல. ஒரு 1 or 2 டைம்ஸ் கட்டியிருக்கேன். அது அப்படியே இருக்குது. பாப்பாவுக்கு பாவாடை சட்டை அந்த மாதிரி தச்சிக்கலான்னு வச்சுருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாதது வேஸ்ட் ஆயிரும். அதனால் வந்துட்டு நம்ம பாவாடை சட்டை, சுடிதார் அந்த மாதிரி தச்சிக்கலாம்ல. அதனால் அப்படியே வச்சுருக்கேன். அவ்வளோதான் என்னோடய சாரீஸ். என்னோடய ஃபேவரட் சாரீஸ் இவ்வளோ தான். உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வயலட் கலரில் இந்த மாதிரி தான் இருக்கும். நீ சொல்லுமா, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? வாவ் சொல்லுமா, வாவ் சொல்லு. வாவ். உங்களுக்கு எது வாவுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு சிம்பிளான வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறேன்.